அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் ஒரு டாக்ட்ரைனை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா கவனம் வச்சுக்கிங்க. இருக்கிற எல்லா டாக்ட்ரைனையும் உங்களுடைய மனசில் ஏற்றுங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டாக்ட்ரைனாவே ஒரு மார்க்கமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. மிக மிக எளிமையான ஒரு கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் டாக்ட்ரைனில் இருந்து தான் உங்களுக்கு பெரிய கொஸ்டினுக்கு உண்டான கான்செப்டை எடுப்பாங்க. குறிப்பாக பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இந்த ஃப்ளக்சுரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 53ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொஸ்டின் ஃபேமஸ் சிங்கர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அதில் செக்ஷன் 56 மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த மறந்துட்டேன். இதிலிருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட் தான் அந்த இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ டாக்ட்ரைன் அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. இருக்கிற டாக்ட்ரைன் எல்லாம் மனசில் ஏற்றுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 55வது வீடியோ. டாக்ட்ரைன் ஆஃப் ஃப்ளக்சுரேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 56. ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிலைக்குலைவு கோட்பாடுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரி நிலை குலைஞ்சி உட்காந்துருவோம் இல்லைங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நான் இந்த ஒரு 3 லைனை படிக்கும்போது நான் சொன்னதுக்கும் இதுக்கும் எதனா ஒத்து வருதான்னு பார்த்துடலாம். ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு எதிர்பாராத சம்பவம் ஒன்று ஏற்பட்டது. ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று செஞ்சிடுறாங்க, ஏதோ ஒன்று எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அவங்க எதிர்பார்க்கல. அதாவது இந்த கான்ட்ராக்டுக்குள்ள ஆர்டிக்கலில் இருக்கிற கான்செப்டுக்கும் நடக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கும் எந்த வித ஒரு கான்செப்டும் இல்லை, எதிர்பார்க்காத ஒரு கான்செப்ட். அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த இயலாத நிலை வந்தால், இந்த ஒரு எதிர்பாராத சூழலால் இந்த கான்ட்ராக்டை செயல்படுத்த முடியாத நிலை, தட் மீன்ஸ் நிலை குலைவு. ஃபார் எக்ஸாம்பிள் அதே கான்செப்ட் தான் சொல்கிறேன். உடம்பு சரியில்லைன்னா உங்களால் அந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியாது, உடம்பு சரியில்லைன்னா அந்த வேலையை உங்களால் செய்ய முடியாது, உடல்நலம் குன்றி காணப்பட்டீங்கன்னா உங்களால் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த கான்ட்ராக்டு வாய்டாக மாறும், அப்படி இல்லைன்னா செல்லா நிலையை அடைஞ்சிரும் அப்படின்ற கான்செப்ட் தான். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இனிஷியல் இம்பாசிபிலிட்டி, ஆரம்பத்திலேயே இயலாமை, ஆரம்பத்திலேயே நிலை குலைவு. சப்சிக்வெண்ட் இம்பாசிபிலிட்டி, பின்னர் இயலாமை. அது ரெண்டுத்துக்குமே இங்கே தெளிவாக சொல்லிட்டேன் பாருங்க. ஆரம்பத்திலேயே இயலாத செயலுக்கான ஒப்பந்தம் செல்லாது. ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணியே நீங்கள் போடுறீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் செல்லாது. பின்னர் இயலாமை தான் டாக்ட்ரைன் ஆஃப் ஃப்ளக்சுரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பின்னர் இயலாமை என்பது ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு செயல்படுத்த இயலாத அல்லது சட்டவிரோதம் ஆகும். சட்டவிரோதமான செயல்களாக இருந்தாலும் அல்லது செயல்படுத்த முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த நிலை வந்தால் அந்த ஒப்பந்தம் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. செக்ஷன் 56 அகைன் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். வீடியோ நம்பர் 53 பாருங்கள். 53 கான்செப்ட் தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் ஃப்ளக்சுரேஷன் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அந்த வீடியோவில் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தியிருக்க மாட்டேன், ஆனால் செக்ஷன் 56 மட்டும் உபயோகப்படுத்தியிருப்பேன். இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும். டைலர் வெர்சஸ் கார்ட்வெல் இன் 1863 நடந்த ஒரு வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்த இசை ஹால் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு எடுக்கிறாங்க. நிகழ்ச்சி நடக்கும் முன்பு ஹால் தீப்பிடித்து அழிந்து விட்டது. அன்ஃபார்ச்சுனேட்லியாக அந்த ஹால் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய்ட் ஆகி போச்சு, தீப்பிடிச்சு அழிஞ்சிடுச்சு. அந்த ஹாலில் இதுக்கப்புறம் இசையே நடத்த முடியாது. ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டாக்ட்ரைனை வச்சு தான் கொடுக்குறாங்க. ஒப்பந்தத்தின் பொருள், தட் மீன்ஸ் கான்ட்ராக்டுடைய சப்ஜெக்ட் மேட்ரு என்ன, அந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்கணுன்றது தான். ஸோ நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க, ஆனால் அந்த இடம் இல்லை, அதனால் அழிந்ததால் செயல்படுத்த முடியாது. எனவே ஒப்பந்தம் தானாகவே நிறுத்தப்படுகிறது. அந்த இடத்துல நடத்த முடியலன்னா அந்த ப்ரோக்ராமை நடத்த முடியாது, அதனால் தானாகவே அது நிறுத்தப்படுகிறது. செக்ஷன் 56 அண்டரில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல் இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ நம்பர் 53 கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். டாக்ட்ரைனை மிக எளிமையான டாக்ட்ரைன்னு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க. அற்புதமாக எழுதுங்க, நல்ல மதிப்பெண்களை பெறுங்க. நன்றி, வணக்கம். ஏன்னா நிறைய பேர் டாக்ட்ரைனை விட்டுட்டு எழுதுவாங்க, ஆனால் நீங்கள் டாக்ட்ரைனை எழுதுங்க, உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்க போகுது. டிஃப்ரெண்ட் திங்கர்ஸுக்கு மட்டும்தான் இப்போ வேலையே. சும்மா எல்லாரும் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கக்கூடாது. காலம் நல்லா மாறி போச்சு. இப்போது
கண்டிப்பாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.